கோவில் இருக்குன்னா மூலவர் சிலையாக என்ன இருக்கும்? அந்தந்த இடத்தை தகுந்தவாறு கருப்பசாமினா கருப்பசாமியோட, சிவன் அப்படின்னா சிவன் இருப்பாரு, மாரியம்மன் அப்படின்னா மாரியம்மன் இருக்காங்க. இதான் இயல்பு. ஆனால் எந்த ஆலயத்திலேயாவது ஒரு பெண்ணினுடைய உறுப்பு, பெண் உறுப்பு, இதுக்கு மேல வெளிப்படையா சொல்ல முடியாது, புரிஞ்சுக்கங்க. பெண் உறுப்பு மூலவர் சிலையாக இருக்குமா? தீட்டு தண்ணியை ஊத்தி கேட்டையில ஒரே ஒரு இடத்துல பெண் உறுப்பு மூலவர் சிலையா இருக்கு. எந்த இடத்துல இருக்கு அந்த கோவில்? ஏன் அப்படி காரணம் சொல்லுங்க. தஞ்சாவூர் பக்கத்துல பெண்ணூர் போச்சு கும்பிடுறாங்களா? பெண்ணூர் போச்சு கும்பிடுறாங்களா? தஞ்சாவூர்லயா? தஞ்சாவூர் பக்கம் என்ன மிரட்டுறீங்க எல்லாரும்? சரி, பெண்ணூர்ப்பை வைத்து மூலவராக வழிபடக்கூடிய ஆலயம். கேட்க கேள்வி எல்லாம் வித்தியாசமா இருக்கு. ஏன் இவங்க சொல்லி விட்டாங்களா? அப்படிதான் இருக்கான். அப்படி சொல்லு அண்ணே, தங்கச்சிக்கு தான் பேசுனேன், நான் தான் உங்க கூட்டம். தக்காளி என்ன கேள்வி கேட்டீங்க? பெண்ணூர் போச்சு கும்பிடுற கோயிலா? பெண் உறுப்பு வந்து மூலவர் சிலையாக வைத்து வழிபடக்கூடிய ஆலயம் எது? அசாம்ல இருக்க விளைச்சல் மலைன்னு சொல்லக்கூடிய காமாக்கியா தேவி கோயில். காமன் வழிபட்டா அந்த அம்மாவுக்கு காமாக்கியா தேவின்னு சொல்லி பேரு. எதுக்காக அங்க பெண்ணுறுப்பு இருக்கு? என்ன காரணம்? பெண்ணுறுப்பை மட்டும் வச்சு வழிபட காரணம் யோனி பகுதின்னு சொல்லுவாங்க. தமிழ்ல யோனி பகுதின்னு சொல்லுவாங்க. இந்த யோனி பகுதியை மூலவராக வைத்து வழிபடக்கூடிய ஆலயம் உலகத்துல எங்கேயுமே கிடையாது. அந்த கோயில் அந்த அசாம்ல மட்டும்தான் இருக்கு. அன்று பார்வதி தேவி ஆகப்பட்டவள் என்ன பண்றாரா? சதிதேவி அவதாரம் எடுத்து இறந்து போயிடுறா. சதிதேவி இறந்து போனோன்னு சிவபெருமான் ஆகப்பட்ட ஒரு ஆத்திர அடைஞ்சு என்ன பண்றாரு? அந்த அம்மாவோட உடம்ப தூக்கி ருத்ர தாண்டவம் ஆடுறாரு. ஐயா, ஆனந்த தாண்டவமானா உலகத்துக்கு நல்லது, ஆனா கோபமா ருத்ர தாண்டவம்னா நல்லதா? கிடையாது. பாக்குறாரு விஷ்ணு பகவான், பார்த்து என்ன பண்றாரு அப்படின்னா தன்னுடைய கையில இருந்த சுதர்சன சக்கரத்தை எடுத்து பார்வதியோட உடம்புல விடுறாரு. பார்வதியோட உடம்பு 108 சிதறல்களாக சிதறுது. அந்த 108 சிதறலுமே உலகத்தில் 108 சக்தி பீடங்கள் உருவாயிருக்கு. இப்ப வரைக்கும் 51 சக்தி பீடங்கள் தான் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. இந்த பெண்ணுறுப்பு விழுந்துச்சு பாருங்க பகுதி, பார்வதியோட பெண்ணுறுப்பு விழுந்துச்சுல, அதுதான் அசாம்ல இருக்க காமாக்கியா தேவி கோயில். இந்த அம்மாவுக்கு தீட்டை பத்தி பேசணும்ல, இந்த அம்மாவுக்கு வருஷத்துக்கு ஒரு முறை தீட்டு படுமா. இந்த மாசம் தான் வைகாசி மாசம் 2வது வாரம் அஸ்த நட்சத்திரமும் மிருக சீரிச நட்சத்திரமும் சேரும் போது இந்த அம்மாவோட பெண்ணுறுப்பில் இருந்து ரத்தம் வழிவதாக ஐதீகம் இப்ப வரைக்கும் நடந்துகிட்டு இருக்கு. அப்படி ரத்தம் வழியும் போது அந்த கோவிலுக்கு பக்கத்துல இருக்க பிரம்மபுத்திர என்ற நதியுமே 3 நாளைக்கு சிவப்பு நிறமாக மாறும் என்பது ஐதீகம். அப்படி ரத்தம் வழியும் போது அதுல கொண்டு போய் துணியை வைப்பாங்களாம் பெண்ணுறுப்புல. அந்த துணியை வச்சு ஊர்ல இருக்க எல்லாருக்கும் அந்த தீட்டு துணியை இலவசமா கொடுப்பாங்களாம். இலவசமா கொடுத்து அதை தாயத்து மாதிரி ஊர்காரங்க எல்லாரும் கட்டிப்பாங்களா. ஏன் அப்படின்னா இது மாதிரி எதுவும் பேய் பிசா சண்டிடக்கூடாது அப்படின்னு சொல்லி தாயத்து மாதிரி கட்டிப்பாங்களா. அப்ப பெண்ணுறுப்பை மூலவராக வைத்து வழிபடக்கூடிய ஆலயம் எது அப்படின்னா அசாம்ல இருக்க விளைச்சல் மலைன்னு சொல்லி காமா